ஒரு வழியாக சாப்பாடை கண்ணில் பார்த்ததும் தி பாய்ஸ் மனசில் அவ்வளோ சந்தோஷம். அதுக்கு காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 3 மணி நேரம் நாங்கள் பண்ண கடுமையான உழைப்பு. எனக்கு மஞ்சள் தூள் வைங்கய்யா. ஏன் இந்த சட்டியில் வாடை அடிக்குது. சாயிண்ணா அது நிறைய 90s கிட்ஸ் யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்கள் அனுபவத்தை கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ சாப்பாட்டை பற்றி மட்டும் இல்லை, பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தா ஒரே அலப்பறை தான். வாங்க அந்த அலப்பறையை பார்ப்போம். செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். எல்லாரும் வாங்க. ஒரு வழியா ஃபைனல் ஸ்டேஜில் எங்களுக்கு ஆர்வம் தாங்க முடியல. சீக்கிரம் தொடங்கடா, நம்ம கூட்டாஞ்சோறு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புரியல, இது எடுக்க முடியாது. வண்டி எடுத்து சொல்லு, வீட்டு வண்டி தெரியாது. ஆமா தெரியாது. இங்க வந்ததுல இருந்தா நான் ரொம்ப பேசுறேன். அங்க போய் பிடிச்சிட்டு வாங்கடா. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பசங்க எல்லாரும் மாறி மாறி தங்களோட எஃபர்ட்டை கொடுத்துட்டு இருந்தானுங்க. ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். அக்கா கடையில் லைட் பரோட்டாக்கு இந்த குருமா அப்படியே கெட்டியாவீங்க. ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புடா கொளுத்துடா பார்ப்போம். சதீஷோட சேர்ந்து நம்ம பசங்க அடுப்பை பற்ற வைக்க அபினேஷ் தன்னோட பொன்னான கரங்களால் செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு இல்லை எண்ணெயை ஊற்றி சமையல் ஆரம்பிச்சாப்புல. ப்ரோ முடிச்சிட்டிங்களா? இந்த வாங்கிக்க. பச்சை மிளகா போட்டுவிட்டு வெங்காயத்தை அப்படியே பொறுமையாக தள்ளி. என்ன ஊத்துறான்? அனல குறைக்கணும். அந்த அனல் மண்ணு தடைக்கும். எனக்கு மஞ்சள் தூள் வைங்கய்யா. ஏன் இந்த சட்டியில வாடை அடிக்குது. ஆமா இதுல தான் போறேன். இந்த தண்ணியில் வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. அங்க போ. அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு வழியாக குழம்பு வச்சுட்டோம். இருந்தாலும் சீக்கிரம் 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 ஆகட்டும்னு எல்லாரும் மனசும் துடிச்சுது. மசாலாவிலே அப்படியே தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கொதிச்சு விடுங்கடா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோறு ஆக்கலான்னு. சோறை சோறு மாதிரி ஆக்குங்க, பொங்கல் மாதிரி ஆக்கிடாதீங்கன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. நீ கலக்கு சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சான். அப்புறம் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லியே தான் தீருவேன். குக்கிங் சமையல் எப்படின்னு எடுத்துக்கோங்க. அதை கண்டுபிடிச்சது யாராக வேணா இருக்கலாம். ஆனால் அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி கையில் ஊற்றி நக்கிறத கண்டுபிடிச்சது தமிழன் தாங்க. சூப்பரில். ஆனால் ஒரு பக்கமாக ஏறுது. இந்த அரிய புளி பறிக்குது. போ. மாப்பிள்ள வெங்காயம் பச்சடி போட்டியானா? போட்டாச்சு. அதை வேணா அள்ளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை இல்லடா. இல்ல பேசுறது ஃபுல்லாவே கெட்ட வார்த்தை தான்.
நல்லா இருக்கும்டா. உடம்பு நல்லதுதான். ஆனா இருந்தாலும் காலைல குடிக்கின்ற இந்த அரிசியை உப்பு இல்லை எவ்வளவு உப்பு போடுறது கேள்வி கேட்டா கையில தனியா அதிரி எல்லாம் அடுத்து இந்த அடம் வைங்க கூட இருக்கக்கூடாது சோறலாம் சாயிண்ணா அது நிறைய நல்ல ஏமாச்சி வாங்கி போரு அவங்க பண்ணலாம் 10 ஏக்கர் வச்சிருந்தானா வச்சுக்க ஒரு ஏக்கர் அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே இப்படியே வாட்டர் காமிச்சிருக்கோம் நான் வந்து எங்க உட்கார்ந்து ஆபத்தா இருக்கேன். அபி கூட உட்காந்துக்க கரெக்டா இருக்கும். இங்க கொஞ்சம் ஊத்துவோமா இந்த ஏரியால தெரிஞ்சிட்டீங்களா? ஒரு வழியாக சமையல் வேலைலாம் முடிஞ்சுங்க. அப்படியே இலைய பரவலாக விரித்து போட்டு அது மேலே சாப்பாடை அப்படியே கொட்டி கிளறி விட்டு சீக்கிரம் குழம்ப ஊற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் கரோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழம்ப ஊற்ற போகிறேன் அப்படின்ட்டு குழம்பையும் ஊற்றினான். சரி அவன் குழம்ப ஊற்றிட்டான், நான் சாப்பிட போகிறேன். நம்மளே சமைச்சு நம்ம பசங்க கூட அதை ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அதோட சுகமே தனி. என்னடா குண்டான தூக்கிட்டு வந்தது ஒரு ஆள், போட்டது ஒரு ஆள். மோர ஊத்தனிங்க இங்க வைக்கலாம் இந்த அடுத்த ரவுண்ட் ஏத்துவோம். தண்ணி வயிறு ஃபுல்லா இருக்கு. இல்ல ஏத்துவோம் இரு. அடியோட கொஞ்சம் குழம்பு ஊத்துறா எனக்கு என்ன இருக்கடா இல்லடா முடியலடாடி. சங்கத்துல இருந்து கலந்துக்கலாம்னு இருக்கேன். ஏய் பாயசங்கடா என்னது? பாயசங்க வேணுமா? பாயசம் தர்றேன்.